மல்லி மல்லியை வீட்டோட துரத்திட்டோம். இனிமேல் மல்லியால் இந்த வீட்டில் நமக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இருக்காது. மல்லி போயிட்டா எப்படியாவது விஜய் மாமா மனசை மாற்றி நாம் விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு ரஞ்சிதா பல கனவு கண்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே வெண்பா அதுக்குள்ளே மல்லிமா வீட்டோட துரத்திட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க வெண்பா. விஜய் ஒன்று என்ன வெண்பா சொல்கிற, மல்லிமா வெளியே வந்துட்டாளா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ டாடா அதெல்லாம் பேச நேரம் இது இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு மல்லியம்மா அந்த பக்கம் வந்தாலும் பாருங்கள், பார்த்து முதல்ல மல்லியம்மாவை வீட்டுக்கு அழைச்சி வெளியே பாருங்க டாடா அப்படின்னு வெண்பா சொல்லவும் உடனே விஜயும் வண்டி திருப்பிட்டு மல்லி வீட்டுக்கு பக்கமாக போயிட்டுருக்காரு. இங்கே மல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம அரவிந்த் சவாரி முடிச்சு வர்றாரு. வரும்போது மல்லியை வெளில பார்க்குறாரு. மல்லிக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் கடவுள் மாதிரி விஜய் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மல்லியை பார்த்துட்டு விஜய் உடனே, மல்லி எங்கே போயிட்டுருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்தில் தனியாக பேக் தூக்கிக்கிட்டு, என்னாச்சு மல்லி அப்படின்னு விஜய் கார் நிப்பாட்டி கேட்குறாரு. இங்கே மல்லிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ யார் கல்லில் மாட்டுவான்னு நினச்சோமோ அவர் கல்லையே மாட்டிக்கிட்டேமே, இப்போ நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் மல்லி திட்டுன்னு முழிக்கிறாங்க. உடனே அரவிந்த் சொல்கிறாரு, மல்லி இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ வீட்டில் பிரச்சனை நினைக்கிறேன், உங்கள் மூஞ்சே சரியில்லை, அதுவும் நீங்கள் இந்த நேரத்தில் தனியாக வீட்டோடு கிளம்பி வருது நல்லதில்லை மல்லி, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போங்க, எதாக இருந்தாலும் விஜய் சார் வந்ததுக்கப்புறமா பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பி வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் பாட்டுக்கு அன்டைமில் தனியாக கிளம்பி வரதெல்லாம் நல்லதில்லை மல்லி, நான் சொல்கிறது கேளுங்க மல்லி அப்படின்னு அரவிந்த் அட்வைஸ் பண்ணுறாரு. மல்லி ஒன்று, ஐயோ அரவிந்த் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொன்னால் புரியாது அரவிந்த், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. மல்லி ஏன் மல்லி இப்படி பேசுகிறீங்க, நான் ஒன்றும் உங்களை தப்பான எண்ணத்தில் சொல்லலையே, உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி ஒருவேளை விஜய் சார்ட்ட சொல்லாமல் கூட வந்திருக்கலாம், விஜய் சார் என்ன நினைப்பார், உங்களை தப்பாக நிற்க மாட்டாரா. இங்கே பாருங்கள் மல்லி, நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும், நீங்கள் வெறும் மனைவியாக மட்டும் இந்த வீட்டில் இல்லை, ஒரு பொண்ணுக்கு அம்மாவாகவும் இருக்கீங்க, அப்போது அந்த அம்மாவுக்கான பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கணும்ல. அதனால் திரும்ப சொல்கிறேன், எந்த முடிவெடுத்தாலும் நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க மல்லி. நீங்கள் எடுக்க வர முடிவு உங்களையும் உங்கள் விஜய் ஹஸ்பண்டை மட்டும் பாதிக்காது, ஸோ உங்கள் பொண்ணு வெண்பாவையும் தான் பாதிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க மல்லி அப்படின்னு இங்கே அரவிந்த் சொன்ன உடனே மல்லிக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. விஜயை விட்டு நம்ம வர்றது கரெக்டு தான், ஆனால் மல்லி இப்போது நம்ம வெண்பா விட்டு வந்தது தப்பு தானே மல்லி அப்படின்னு மல்லி தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அரவிந்த் உடனே, என்ன மல்லி என்னாச்சு, இதையோ பயங்கரமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மல்லிக்கு அப்போ தான் திரும்ப ஞாபகத்து வருது, வெண்பா பாவம் தானே, வெண்பா எழுந்திரிச்சு நம்ம காணும்னு சொல்லி அழுதா என்ன பண்ண முடியும் அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற மல்லியை பார்த்து, என்ன மல்லி என்ன யோசிக்கிறீங்க, நான் சொல்கிறது சரிதானே, வாங்க மல்லி என் காரில் ஏறுங்க, நான் கொண்டு வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன், வாங்க மல்லி அப்படின்னு அரவிந்த் கூப்பிட்றாரு. மல்லி ஒன்றே, பரவாயில்ல நாம் வீட்டுக்கு போயிடலாம், ஆனால் அரவிந்த் கூட போக வேணாம், அரவிந்த் கூட போகிறத பார்த்தா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க அது ஒரு காரணமாக வச்சு அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்க, அதனால் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி மல்லி ஒன்று, இல்லை அரவிந்த் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல, அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை அரவிந்த், வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நான் நடந்தே போயிடுறேன் அரவிந்த், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மல்லி ஏன் அப்படி அவாய்ட் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் நைட்டு நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருந்து போகிறது சத்தியமாக நல்லதுக்கு இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க மல்லி, நான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன் வாங்க, நான் போகிற அப்படி இந்த வழியாக தான் போகிறேன், வாங்க மல்லி அப்படின்னு இங்கே அரவிந்த் கூப்பிட்றாரு. ஆனால் மல்லி வரத்துக்கு தயங்கி யோசிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா தூரத்தில் ஒரு கார் வருமே தெரியுது, பாருங்கள் மல்லி இந்த அன்டைமில் யாராவது வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, நான் சொல்கிறது கேளுங்க மல்லி, யோசிக்காதீங்க, வாங்க மல்லி அப்படின்னு அரவிந்த் கூப்பிட மல்லி ஒன்றே, சரி ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாம் அரவிந்த் கார்லேயே போயிட்டு நம்ம வீட்டு வாசல் இறங்கிக்கலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக பார்த்தா மல்லிக்கிட்ட வந்து அந்த கார் நிற்குது. யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் உடனே காரை விட்டு இறங்கி வந்து, மல்லி என்னாச்சு மல்லி ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க மல்லிக்கு என்ன சொல்கிறதே தெரில, அப்படியே விஜயை கட்டி பிடிச்சி அழுகலாம் போல் தோணுது, ஆனால் இது அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு மல்லி அமைதியாக நிற்கிறாங்க. அரவிந்த் உடனே, வாங்க சார், தெரில சார் நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், மல்லி நடந்து போயிட்டு இருந்தாங்க, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி அரவிந்த், நானும் சரி என் குடும்பமும் சரி எப்போல்லாம் ஏதாவது பிரச்சனை மாற்றாமோ அப்போல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுறீங்க, உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனுஷன்தான் அரவிந்த் அப்படின்னு இங்கே விஜய் தேங்க்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் விஜய் மாட்ட வேண்டியது, ஆனால் அப்பையும் அரவிந்த் தான் வந்து விஜயை காப்பாற்றி விட்டாங்க. இப்போ கூட பாருங்கள் மல்லி வீட்டோட கோச்சு வரும்போது கரெக்டாக அரவிந்த் பார்த்துட்டு மல்லியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்ப முயற்சி பண்ணார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட விஜய் அரவிந்துக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இங்கே மல்லியை கூப்பிட்றாங்க.
வாங்க மல்லி போகலாம் அப்படின்னு கூப்பிட இங்கே மல்லி தயங்கி நிற்கிறாங்க. போகலாமா வேணாமான்னு. உடனே அரவிந்தை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு, என்ன மல்லி, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த வீடு நம்ம வீடு. அப்படி இருக்கும்போது நீ எனக்காகவும் வெண்பாவுக்காகவும் அங்கே தானே இருக்கணும். நம்ம வீட்டில் யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு மல்லி, கண்டிப்பாக நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போகணும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத மல்லி. நீ இல்லைனா நானும் இல்லை, நீ இல்லைனா வெண்பாவும் இல்லை. அந்த வீட்டில் நாங்கள் 2 பேருமே இருக்கிறதுக்கான காரணமே நீ மட்டும்தான். ஸோ உன்னுடைய நம்பிக்கையில் தான் நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீயே இல்லைனா எப்படி மல்லி அப்படின்னு விஜய் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. உடனே மல்லி சரிங்க விஜய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, அரவிந்த் வீட்டுக்கு வாங்க, வீடு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு நைட்டு ட்ரிப் இருக்குது சார், நான் கிளம்புறேன் சார். ஐயோ அரவிந்த், நைட்டு ட்ரிப் இருக்குன்னு சொல்கிறீங்க, தூங்காமல் இருக்கணும்ல, ஜஸ்ட்டு ஒரு காஃபி தானே, என் வீடு ரொம்ப தூரமும் இல்லையே, இந்த ஸ்ட்ரீட் கார்னில் தானே இருக்குது, வாங்க அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மல்லி அழைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. கரெக்டாக போயிட்டு விஜய் காரை பார்க் பண்ணிவிட்டு விஜய் சொல்கிறார், வா மல்லி உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட, நீங்கள் முதல்ல போங்க நான் அப்படி வரேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயும் இறங்கி உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே இங்கே ரஞ்சிதா ராஜி 2 பேரும் வந்து, விஜய் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, அந்த மல்லி இருக்கால அவள் வீட்டில் இல்லைடா, ஆள் எங்கே போனான்னு தெரில, எப்படி வெளியே போனான்னு தெரில, ஒன்றுமே புரியலடா, எனக்கு என்னமோ அவள் இந்த வீட்டில் வந்து ஏதாவது சுட்டிட்டு போயிருப்பான்னு தோணுதுடா அப்படின்னு இங்கே விஜய்கிட்ட ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் மல்லி பற்றி ஏற்றி விட்றாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து விஜய் மல்லி அப்பன்னு கூப்பிட, இனி இவன் மல்லியை கூப்பிட்றான், மல்லி தான் இல்லைன்னு சொல்கிறோம், இவன் காதில் வாங்கலை அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக மல்லி அந்த விஜய் கூட சேர்ந்து உள்ளே வராங்க. அதை பார்த்து ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் பயங்கர அதிர்ச்சி. வெண்பாவனே, என்ன சித்தி பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிட்டீங்க போல, என்ன மல்லியம்மா வீட்டோட துரத்திட்டோம், இனிமேல் மல்லியம்மா இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்களா? இங்கே பாருங்கள், அது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு வெண்பா சொல்ல, உடனே ரஞ்சிதா, ஐயோ வெண்பா, நான் சும்மா சொன்னேன் வெண்பா, நீ நம்பிட்டியா உண்மைன்னு? அது மல்லி சும்மா வீட்டோட போயிட்டான்னு உன்கிட்ட போய் சொன்னேன், உனக்கு ஏமாத்தாதுக்காக சொன்னேன், அதை போய் நீ அப்படியே முழுசாக நம்பியிருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க நான் நம்பிட்டேன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சித்தி நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க சித்தி, ஒன்று மட்டும் இல்லை புரிஞ்சுங்க, எங்கள் மல்லிமா அவள் சிங்கத்தில் எதையும் வேணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அடையாமல் விடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா என் வழியில் குறுக்கிட்டு இருக்கீங்க, என்னை வச்சு எங்கள் மல்லிமாவை ஏதாவது பிரச்சனை பண்ண நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பாய் சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன பேசுனே தெரில. விஜய் சொல்கிறாரு, அக்கா என்னாச்சு, இங்கே எதுக்கு மல்லி விட்டு கோச்சிட்டு போனா அப்படின்னு சொல்ல, தெரில விஜய், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா, நாங்கள் எதுவும் பார்க்கலையே, நான் ரூமில் இருந்தேன், ரஞ்சிதாவும் ரூமில் இருந்தா, இப்போ தான் இறங்கி வந்து பார்த்தோம் மல்லியை காணோம், வெளில பார்த்தா செப்பலும் இல்லை, சரி ஒரு வேளை கிடைக்கிறதும் பெருப்பாளோ அப்படின்னு ரஞ்சிதா வெண்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளோதான் விஜய், மற்றபடி ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ராஜேஸ்வரி இங்கே எல்லாத்தையும் அப்படியே, அதாவது முழு சோத்தில் பூசணிக்காவை மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு சந்தேகம் மட்டும் லைட்டாக வந்துருச்சு. ஒருவேளை நாம் இல்லாதப்போ மல்லியை டார்ச்சர் பண்ணி விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சுட்டு உடனே, அக்கா இங்கே பாருக்கா, நான் திரும்ப சொல்கிறேன், மல்லி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நானும் மல்லியும் இன்னும் ஒன்று சேராமல் இருக்கோம். ஆனால் ஒன்று சேர்ந்தாலும் சரினாலும் வெண்பா தான் எங்கள் பொண்ணு. அப்படி இருக்கும்போது நான் இல்லாதப்ப யாராவது மல்லிகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியோ இல்லை குறைச்சல் கொடுக்குறதோ எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அப்புறம் அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாடிக்கு போகிறாரு. உடனே மல்லி அப்படி நிற்கிறாங்க. அதை பார்க்குற ராஜேஸ்வரி ரஞ்சிதாக்கும் வயிறெல்லாம் பயங்கரமாக பற்றிட்டு எரியுது. நேராக இங்கே நம்ம மல்லிக்கிட்ட ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் சொல்கிறாங்க, என்னடி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் பொங்காத, புரியுதா? இது நிரந்தரமே கிடையாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் சரி, உனக்காக நாங்கள் தெளிவாக பிளான் போட்டு உன்னை இந்த இடத்த விட்டு துரத்தாமல் விடவும் போகிறது இல்லை அப்படின்னு ராஜேஸ்வரி மல்லிக்கிட்ட சபதமே போடுறாங்க.